ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார். எதற்காக? தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார். அதான உண்மை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 முறை வெளிநாடு சென்று வந்திருக்கிறார். இந்த 5 முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு திரு விடியா திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் பட்டாக பத்திரிகை செய்தி. சுமார் 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக செய்தி. சுமார் 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு செய்தியில் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அத்தனையும் உண்மை என்றால் நாங்க கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எத்தனை, எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது, அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு செய்யப்பட்டது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம், 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68,000 கோடி தான் தமிழகத்திலே முதலீடு செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது. ஆக அத்தனையும் பச்சை பொய். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஆக அவள் அறிவிப்பு பூரா வெற்று அறிவிப்பா தான் இருக்குது, வெறும் காயத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் தொழில் முதலீட்டு ஈர்க்கின்ற ஒரு நடவடிக்கையில் ஈர்க்கின்ற பொழுது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனே அமலுக்கு வராது. ஒரு தொழிற்சாலை வேண்டுமென்றால் நிலம் தேவை, அதற்கு முதற்கட்ட பணி தேவையான நிதி தேவை. அந்த முதற்கட்ட பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டதுதான் அந்த தொழில் தொடங்கப்படும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அரசாங்கம், திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு விட்டது, புரிந்துணர்வு போடப்பட்டு விட்டது, உடனே தொழிற்சாலை வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அறிவித்திருக்கின்றார். உடனே இந்த அரசாங்கம் வந்த பிறகு சுமார் 37 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். 37 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? கிடைக்கவே இல்ல. அப்படின்னா பொய் தானே. அதாவது பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா. ஆக இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா மக்களை பேசி இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு அவதூறு செய்திகளை வெளியிட்டிருக்குது. இன்றைக்கு கூட நாளைக்கு ஒசூர்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்களாம். யாரு? அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதற்கு இவர் போய் இன்றைக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்க போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க முதலீட்டு மாநாட்டை நடத்துவதா சொல்றாரு. ஏற்கனவே முதலீட்டு மாநாட்டை நடத்தி எந்த முதலீடும் வந்த மாதிரி தெரியல, எந்த தொழிற்சாலையும் தமிழகத்துக்கு வந்த மாதிரி தெரியல, எந்த நம்முடைய இளைஞருக்கு எங்கேயும் வேலை கிடைத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சி வந்தது, டாடா நிறுவனம் வந்தது, ஓலா வந்தது, எத்தர் வந்தது, சிம்பிள் வந்தது. எவ்வளவு நிறுவனங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலே 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம்
இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது. இது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெறும் காகிதத்தில் ஏற்றளவுலதான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனா 37 லட்சம் பேர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டு வேலை கிடைத்ததாக ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு விளம்பரத்திற்காக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடி. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை.